ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டில் வைத்தனை ஓற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி இந்த டாபிக். அது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா, ஒமிக்ரான் இதோட பரவல் விகிதம், அதை நம்ம பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடுவோம். முதல் பார்த்திங்கன்னா, போன செப்டம்பர்லேருந்து நம்ம நார்மல் லைஃப் மாதிரி, டே டு டே லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. இந்த டிசம்பர் எண்டிலிருந்து திருப்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை பற்றி நமக்கு ஜனவரின்னு சொல்லணும். ஜனவரியிலிருந்து தான் நம்ம அதிகமாச்சு நம்ம நாட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி விகிதங்கள் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் எப்போ ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடுவோம். முதல் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கோச்சார காலநிலைகள், ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் செவ்வாய் துலாத்தில் இருந்தார். எப்பொழுது விருச்சகத்துக்கள் கேது நின்ற பாகை தாண்டி போக ஆரம்பித்தாரோ அப்போ அனைத்து கிரகங்களும் உள்ள மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகம் மாட்டுறது, இது பேர் கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் இது யோகமாக மாறும். கால சர்ப்ப யோகமாகவும் மாறும். அதுதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கொரோனாவை பற்றி பேசும்பொழுது என்னென்னா, முதல்ல கொரோனா வெளிநாட்டில் இருந்தது, இந்தியாவுக்கு வந்துருச்சு, பக்கத்து மாநிலத்தில் இருக்குது, நம்ம ஊரில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தது, இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், அப்படியே சொல்லி பக்கத்து வீதி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்து வீடு, இப்போ நம்ம வீட்டில் பற்றி பேச போகிறோம். அதான் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இது ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக போகக்கூடிய காலநிலை மாதிரி காட்டுதுங்க. இதுக்கு கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன் எடுக்க போகிறாங்க. அதுவும் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாதித்து வரக்கூடிய காலநிலை, கால சூழ்நிலைன்னே சொல்லலாம். ஆனால் உயிர் பயம் கிடையாது. ஆல்ரெடி வேக்சினேஷன் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கிறது. கேது சம்மந்தப்பட்டது வேக்சினேஷன் அப்படிங்கிறது நம்ம கேதுன்னு எடுப்போம். ஏன்னா கேதுங்கிறது சிறு ஊசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால நமக்கு ஒரு முழு பாதுகாப்பு. இந்த ராகு கேது இருந்தால் கூட அதிலே கேதுவோட நமக்கு அந்த வேக்சினேஷன் கிடைச்சனால பெரும் பாதிப்பு கிடையாது. உயிர் பயம் இருக்காது. இணை நோய்கள் இருக்கிற ஒரு சிலருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றவர்கள் பயப்பட தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயம்னா, இது பொருளாதாரத்தை பெருசாக பாதிக்காத மாதிரி தான் இருக்கும். முழுமையான லாக்டவுன்லாம் வராது. கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. இரவு நேரம் ஊரடங்கு இதெல்லாம் வரும். இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொண்டு வர பார்க்குறேன். இது இன்னையிலிருந்து, இன்றைக்கி நான் சண்டே ஷூட் பண்ணுறேன். இன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days கழித்து இன்னும் இந்த கொரோனாவை பற்றி அதிகமாக பரவல் விகிதம் அதிகமாக இருக்கும். பட் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்காது. இது காற்றில் பரவச்சும்பாங்க. பட் எவ்வளோ தான் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்தாலும் இதோட நம்மளோட கொஞ்சம் கைமீறி நம்ம பண்ண காரியம் தான் வருது. ஏன்னா சந்திரன் ஒன்று தான் வேகமாக போனாலும் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சூழ்நிலையினால் இது கொஞ்சம் பரவச்சு அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால் திருப்பி நார்மல் ஆயிரும். சரி, எப்போ இதுக்கு விடிவு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற மார்ச் 10th மேலே ஒரு விடிவு காலம் உண்டு. திருப்பி குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். நம்ம நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணி, இது மாதிரி லாக்டவுன்னால் பயப்பட வேண்டாம். முழு லாக்டவுன் வராது. அது முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்கோங்க. பழைய மாதிரி கம்ப்ளீட் லாக்டவுன்லாம் இருக்காது. கொஞ்சம் டைட்டன் பண்ணுவாங்க, பட் பொருளாதாரத்தை பாதிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் மே 15க்கு மேலே நம்மளுக்கு டே டு டே லைஃப் மாதிரி நார்மலாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்ததே தெரியாத மாதிரி. அப்போ இந்த ஒரு சர்க்கிள் எல்லாத்துக்கும் போனால் இம்யூனிட்டி எல்லாத்துக்கும் பூஸ்டப் ஆகி நார்மல் லைஃபுக்கு வந்துடுவோம். அதனால் கொரோனா சம்மந்தப்பட்டதில் பயம் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் போவோம். அரசாங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது நம்ம மிக கடமை. அதனால் நம்ம அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் பொருளாதாரம் பாதிக்காத மாதிரி இருக்கும். அதனால் புதுசாக யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா, இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை நல்லா இருக்கா, தசாபுத்தி கரெக்டாக வந்திருக்கா, கோச்சார பலன்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்திங்களா, ராகுக்கு எது அடைபட்டுருக்குன்னு. பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு, சனி, அதுக்கப்புறம் சூரியன், அப்புறம் புதன், சுக்கிரன், அனைத்து கிரகங்களும் மேஜரான ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம். அனைத்து கிரகங்களும் அடைபட்டு தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திரன் மட்டும்தான் ராகுக்கு ஏதாச்சும் வெளியேயும் போகும், உள்ளேயும் வரும். அதனால் அந்த ஒரு பிளானட் மட்டும் இருக்கும். இதில்
நம்ம நிறைய பேர் பார்க்க முக்கிய தலைவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கும். இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்கள், சினிமா சம்மந்தப்பட்ட நடிகைகள், பழுத்த அரசியல்வாதிகள், ஆக்சுவலி போலீஸ் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிய வரும். இது மாதிரி இது கொஞ்சம் பாதிப்பு வரும். பட் உடல் தொந்தரவு கொடுக்குமே தவிர உயிர் பயம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறனால ஒரு குறிப்பிட்ட லிமிட்டாக உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தான் சொல்லணும். அதுதான் நம்ம ரூல்ஸு. தனிப்பட்ட முறையில் ஒரு பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வரவல் விகிதம் அதிகரிக்கும், ஆனால் பாதிப்பு இருக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தைரியமாக இருங்க. மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.